ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு FSSAI லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது ஸ்டேட் லைசன்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனுவல் டர்ன் ஓவர் 12 lakhsக்கு கீழே அல்லது 12 lakhs வரையிலும் நடக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஆனுவல் டர்ன் ஓவர் 12 lakhs மேலே இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து லைசன்ஸுக்கு தான் அப்ளை பண்ணி ஆகணும், அதாவது ஸ்டேட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். இப்போ 12 lakhs மேலே ஆனுவல் டர்ன் ஓவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி ஆரம்பத்துலேயே இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் தொடங்கியிருக்கோம், ஆரம்பத்துலேயே எப்படி கெஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிப்பட்டவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க. டர்ன் ஓவர் கூடும்போது நீங்கள் வந்து லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டர்ன் ஓவர் வந்து கன்ஃபார்மாக வந்து 12 lakhs மேலே தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து FSSAI லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். இந்த லைசன்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்கு பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு FoSCOS அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இதுதான் வந்து நியூ வெப்சைட்டோடைய ஷார்ட் ஃபார்ம். மேலேயே வந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து FSSAI அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் போதும். இப்போ வந்து FoSCOS அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா FoSCOS பக்கத்துலேயும் FSSAI அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் ஹியர் ஃபார் FoSCOS அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கீழே பாருங்கள், அப்ளை லைசன்ஸ் ஃபீஸ் வந்து 2000லேருந்து 7500 பர் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபுட் பிஸ்னஸை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். இதே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டது பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ். இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு வந்து வெறும் 100 rupees மட்டும்தான். அது வந்து இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து லைசன்ஸு. அதனால் மினிமம் வந்து 2000லேருந்து மேக்ஸிமம் 7500 வரல பர் இயருக்கு. இப்போ இந்த அப்ளை லைசன்ஸை பற்றி தான் பார்க்குறோம். அதனால் அப்ளை லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து சைன்அப் பண்ணிக்கணும், நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு. அதனால் சைன்அப் அப்படின்னு இருக்கு பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் லாகின் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து லாகின் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் 1, நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி வந்து 6 எழுத்துலேருந்து 21 எழுத்து வரல இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 6 to 21 கேரக்டர்ஸ் வரலாம். அதுக்குள்ளே வர்றது மாதிரி சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி பாஸ்வேர்டுங்கிறதுல டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதையே டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்சா பார்த்து இந்த கடத்தில் டைப் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுங்க. இப்போ சைன்அப் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள் டேஷ்போர்டு. இதான் டேஷ்போர்டு. இதில் வந்து லைசன்ஸ்/ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ்/ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஸ்டேட்டு செலக்ட் பண்ணணும், என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது. தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுட் கேட்டகரிங் லிஸ்ட் எல்லாமே வரும். அதாவது என்ன வகையான பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங்கா, ட்ரேடா, இல்லை வந்து ஃபுட் சர்வீசஸா, ஏர்போர்ட்டா ஆர் சீ போர்ட், இது மாதிரி வந்து என்ன கேட்டகரியில் வருதோ எல்லா கேட்டகரியும் இருக்கும். உங்களுடைய கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஃபுட் சர்வீசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு கீழே என்னென்னலாம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேட்ரர் அப்படின்னு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுறேன். இந்த கேட்ரர் இது வந்து என்னென்னாக்கா கேட்டரிங் தான், தான் வந்து கேட்ரர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டேர்ன் ஓவர் கிரேட்டர் தென் 20 crore, அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் அப் டு 20 crore. 20 கோடி ரூபாய்க்கு 20 கோடி ரூபாய் வரையிலும் டேர்ன் ஓவர் போச்சுன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் பர் ஆனம்க்கு. இப்போ நான் வந்து செகண்டாக உள்ளதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 1 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் லைசன்ஸ் கேட்டகரி, இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணது அங்கே வந்துருக்குது. இதுக்கு கீழே
கிளிக் here to apply for state license for all business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், ப்ரீமிசஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் செலெக்ஷன், கம்யூனிகேஷன் டீட்டெயில், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட், பேமெண்ட், இது 5 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரீமிசஸ் டீட்டெயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் கம்பெனி /ஃபுட் ஆர்கனைசேஷன், உங்களுடைய கம்பெனி நேம் வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற இடத்துடைய அட்ரஸ்ஸு, இது எல்லாமே இந்த அட்ரஸை வந்து எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சப் டிஸ்ட்ரிக்கு, இதில் வந்து வார்டு நம்பர் செலக்ட் பண்ணுறது மாதிரி வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். அதோடு இல்லாமல் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் நம்ம இப்போ டைப் பண்ண கம்பெனி நேமு, அப்புறம் ப்ரீமிசஸ் அட்ரஸ் எல்லாமே இங்கே மேலே வந்துடும். இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது இது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து கேட்ரிங் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதாவது கேட்ரர். இதை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத வந்து செலக்ட் ஃபுட் கேட்டகரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதாவது ப்ரீபேய்டு ஃபுட்டு, சப்ஸ்டன்ஸ் ஆடட் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும், எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபுட் கேட்டகரியில் எத்தனை வந்துச்சுனாலும் அத்தனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேவ் அண்ட் ஆட் அப்படின்னு பாருங்கள் ரைட் சைடில். அதே மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் ஆட் கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி 1 by 1 வந்து சேவ் அண்ட் ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை ஃபுட் கேட்டகரி ஆனாலும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ப்ரொப்ரைட்டரோடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் இன்சார்ஜ் ஆஃப் ஆப்ரேஷன், யார் வந்து இன்சார்ஜ், அவங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, ஸ்டேட்டு, பின்கோடு, மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு எல்லாமே செலக்ட் பண்ணால் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறோமோ அந்த ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டுடைய நம்பர் வந்து ஃபோட்டோ ஐடி நம்பர் அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணணும். இதே வந்து இந்த பிஸ்னஸுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் அப்படிங்கிறத கீழே வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். இந்த பிஸ்னஸ் அதாவது இன்சார்ஜ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துடலாம். சேம் அஸ் பர்சன் இன்சார்ஜ் ஃபார் ஆப்ரேஷன். இதே வந்து மேலே உள்ளவங்களே தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னாக்கா எஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா நோ கொடுத்துட்டு வேறு ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. வேறு ஏதாவது லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கட்டத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் சேவ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அது கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு செலக்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பீரியட் ஃபார் விச் லைசன்ஸ் ரெக்வயர்டு, இந்த லைசன்ஸ் வந்து 1 year போதுமா இல்லை 2 year என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 5 years வரலாம் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேட்ரிங் வந்து செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இப்போ 1 year செலக்ட் பண்ணுறேன். இப்போ 1 yearக்கான ஃபீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் அப்ளிகேஷன் ஃபீஸ் 2000 காமிக்குது. நான் செலக்ட் பண்ண கேட்டகரிக்கு 1 yearக்கு வந்து 2000. இதே 2 years செலக்ட் பண்ணாக்க 4000 இங்கே காமிக்கும். இயர்க்குறதால இங்கே வந்து ஆட் ஆகிக்கும். அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ணது 2000 வருது இந்த கேட்டரிங். இதே வேறு பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு வேரி ஆகும். சமயத்தில் அமௌண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து நீங்கள் 2 year போடும்போது அது டபுள் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம். அதனால் கேட்ரிங் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபுட் கேட்டகரியை பொறுத்து அந்த லைசன்ஸ் அமௌண்ட் வந்து மாறுபடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரெக்வயர்டு டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோடு பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்லோடு பண்ணோம் நம்ம பார்த்து. இந்த அப்லோடு டாக்குமெண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 MBRல இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. டைப் வந்து பார்த்திங்கன்னா PDF, JPEG, PNG இந்த ஃபார்மேட்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வியூ மேண்டட்டரி டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அங்கேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஷெல் பி செல்ஃப் அட்டஸ்டட் பை ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி ப்ரொப்ரைட்டர், இண்டிவிஜுவல்,
யாராக இருந்தாலும் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை /பார்ட்னர்ஸ் ப்ராப்பரைட்டர் இவங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸோடு வந்து நம்ம வந்து இதில் அப்லோடு பண்ணோம். இது வந்து மேண்டட்டரி தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அனலைசிஸ் ரிப்போர்ட். இது வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ஹெல்த் லேபரேட்டரியில் வந்து வாங்கி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணோம். அதாவது அனலைசிஸ் ரிப்போர்ட் வாங்கி அப்லோடு பண்ணோம். இதுவும் வந்து மேண்டட்டரி தான், கம்பல்சரி அப்லோட் பண்ணியாகணும். அடுத்தது வந்து ஃபோட்டோ ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இஷ்யூடு பை கவர்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபோடு வரணும். ஃபோட்டோ ஐடி அண்டு அட்ரஸ் ப்ரூஃப் இதை வந்து நம்ம அப்லோடு பண்ணணும். அதாவது டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இது மாதிரியான டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு, அதாவது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் டீடு போடலாம். இல்லை ப்ரொப்ரைட்டராக இருந்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் போடணும். செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து வெப்சைட்லேயே கிடைக்கும். இதில் பார்த்துங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா ஃபார்ம் வரும். அதை பார்த்து நீங்கள் அதை அப்படியே ஃபில் பண்ணி கூட சீல் அடித்து சைன் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பை கம்பெனி. கம்பெனிக்கு வந்து நாமினேஷனாக யாராவது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இது வந்து நாட் அப்ளிகபிள், உங்கள் சாய்ஸ் தான். போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதர் டாக்குமெண்ட்டு. இது வந்து கம்பெனி ரிலேட்டடான டாக்குமெண்ட்டு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி அப்லோடு பண்ணிக்கலாம். இதுக்கும் ஃபைல் சைஸ் வந்து 3 MB, ஃபார்மேட் வந்து PDF, JPG இது மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டு தான். இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா கம்பல்சரி கிடையாது இது. அதுக்கு அடுத்து வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது லாஸ்ட் ஸ்டெப்பு பேமெண்ட்டுக்கு போகும். அதாவது இந்த இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம பார்த்தோம். அந்த அமௌண்ட்டை தான் பே பண்ணணும். அது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணும்போது உங்களுடைய பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP போகும். அதை சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசிப்ட் வந்துடும். இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இருந்தாலும் இதில் வந்து ஃபைனலாக வர்றது இது. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன பே பண்ண, என்ன டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து ரிசிப்ட்டு, அவ்வளோதான். இதே வந்து நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா இதில் கீழே இருக்குது பாருங்கள், view/print license application அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ இது வரலாம் ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தான், மற்றபடி வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. அவ்வளோதான் இந்த மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் லைசன்ஸுக்கு நீங்களாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.